ஹலோ மக்களே, மனசாட்சிடா. நாம் இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு நம் நாட்டினோட புனிதமான ஒரு கடவுள் ஸ்ரீராமர், நம்ம அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயக பெருமாள் அவரோட உச்சரிப்பில் ஒரு அவதாரமான ராமர். நம்ம எல்லா ஸ்கூலில் படிச்சிருப்போம், இவரோட ட்ராமா பண்ணியிருப்போம், காலேஜில் எவ்வளோ ஸ்டோரிஸ் பண்ணியிருப்போம், ட்ராமா, மியூசிக், டான்ஸ் ஃபெஸ்டிவல். நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இவரோட கதை இன்றைக்கி ராமாயண கதை இல்லாமல் நம்ம பண்ணவே மாட்டோம் லைஃப்பில். ஸோ ராமர் பெருமாளோட முக்கியத்துவமான ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அவதாரம் ராமர். அவர் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நம்ம திருப்பதி பெருமாள் மாதிரி, திருப்பதி மாதிரி ஒரு பிரம்மாண்டம், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸான திருப்பதிக்கு மாதிரி இன்றைக்கி அயோத்தியா வந்திருக்கு. இந்த இடத்த எப்படி இந்த இடம் வந்தது அது நமக்கு தேவையில்லை. அரசியல் சார்ந்த எந்த விஷயங்களும் நமக்கு வேண்டாம், அது தேவையில்லை. அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி ஐயா இன்னைக்கு அயோத்தியாவை திறந்து வச்சிருக்காரு. நம்ம மோடி ஐயா அவர்கள், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம இந்துத்துவ மக்களுக்காக இன்னைக்கு அந்த அயோத்தியா ராமருக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊர் 4 வருஷமாக கட்டி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அரசியல் மூலியமாக இதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எல்லாருமே ஒன்று தான், மனசாட்சி மகேஷுக்கு எல்லாருமே ஒன்று தான். ஆல் ரிலீஜியன் இஸ் மை ரிலீஜியன், தட்ஸ் ஆல். அதோட முடிச்சிடுறேன். இன்னைக்கு அயோத்தியா என் நாட்டோட ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு கோவில் வந்துருக்கு. அதை பற்றி நான் பேசணும்னா நான் மனுஷன் கிடையாது. கோவிலை பற்றி கோவில் மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கும், ஓகேவா? இன்னைக்கு ராமர், சீதா, ஒரு ராவணன் சீதா மேலே ஆசைப்பட்டு வந்த அந்த கதை. சீதையை கடத்திட்டு போயிடுவான், சரி கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான்ட்டான் பாருங்க. சீதையை கடத்திட்டு போயிடுவான் நம்ம ராமன்னா 15 வருஷம் காட்டில் விரதம் இருந்து, தான் விட்டு போன ராஜ்யத்தை விட்டு வளர்ந்து காட்டில் விரதம் இருந்து வந்தார். ஸோ அயோத்தியா டெம்பிளுக்கு ராமர் இருந்த பூமின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய கதைலாம் இருக்குது. ராமர் அயோத்தியாவில் தான் இருந்தார், காட்டில் 15 வருஷம் கழிச்சு வளர்ந்த பூமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லதான் அயோத்தியா பேர் உருவாச்சு. நீங்கள் அயோத்தியை கட்டி எல்லா செலிபிரிட்டிஸும் வந்தாங்க. ரஜினிகாந்த் சார், தனுஷ் சார், அப்புறம் நம்ம முகேஷ் அம்பானி. ஓ ஜியோ டண்டனடன், ஓ ஜியோ டண்டனடன், ஓ ஜியோ 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 டண்டனடன். ஜியோ அம்பானி, நம்ம அம்பானி காரு வந்தார், அதானி காரு வந்தார். அதானி குரூப் ஆஃப் ஹார்பர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹசல் பிரைவேட் லிமிடெட், அவர் வந்தார். பாலிவுட்லேருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. தீபிகா படுகோன் மேடம், ரன்வீர் சிங் சார், அமிதாப் பச்சன் சார். அமிதாப் பச்சன் ஐயா எவ்வளோ பெரிய ஐயா, அவர் எவ்வளோ பெரிய ஐயா. அமிதாப் பச்சன் ஐயா வந்தார், அபிஷேக் பச்சன் ஐயா வந்தார், இதெல்லாம் வந்துக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக கோலாகலமாக இருந்தது யூபியில். நல்ல வரவேற்பு. ராமரோட ஸ்டாச்சு அழகாக, அந்த எனக்கு இன்னும் அந்த ராமர் சிலையை பார்த்தா கிருஷ்ணரும் ராமரும் கலந்த மாதிரி ஒரு சிலை இருக்குது. ஆனால் ராமர் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஒரு அந்த வயசான மாதிரி ஒரு கேரக்டர் லுக்கு வரல ராமருக்கு. சின்ன பையன் மாதிரி இருக்காரு, சின்ன சிலையாக இருக்குது, மெலிசாக இருக்குது. அதனால் நல்லா தான் இருக்குது. கடவுள் எப்படி நம்ம சொல்லக்கூடாது, தப்பு எல்லா கடவுளும் ஒன்று. ஸோ அழகாக இருக்கிறாரு, சின்னதாக இருக்கு, குழந்த மாதிரி இருக்கிறாரு ராமர் பார்க்க. ராமர்னா ஆர்ம்ஸ் கீம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு 4 ஆர்ம்ஸ் அனுமான் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இப்படி இருக்கும், குழந்த மாதிரி இருக்கிறாரு பார்க்கறதுக்கு. சின்ன கிருஷ்ணர் மாதிரி இருக்கிறாரு. அது பார்க்கவே எனக்கு ஏதோ ராமர் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. போவோம். நமக்கு யூடியூப்ல என்னைக்கு மானிட்டைசேஷன் ஆகி, என்னைக்கு நான் சம்பாரிச்சு, என்னைக்கு நான் திருப்பதி போகிறது, என்னைக்கு நான் அயோத்தியா போகிறது. சொந்த காசில் அயோத்தியா போனோம், திருப்பதி அப்பா அம்மா காசில் பிச்சை எடுத்து போயிட்டேன். சொந்த உழைப்பு, என் மக்கள் கொடுக்குற சந்தோஷத்தில் நான் போனோம் அயோத்தியாவுக்கு. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப நன்றி. விரைவில் அயோத்தியாவில் போனால் அயோத்தியாவில் பிளாக் போடுவோம். பாய். ஜெய் ஸ்ரீராம்.